நம்முடைய பங்குச் சந்தைகள் அது ஆல்ரெடி ரொம்ப மோசமா இறங்கி தான் இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் தான். வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கம் விலை ஏறணும், வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கம் விலை குறையணும். ஆனா கடந்த சில ஆண்டுகள்ல வட்டி விகிதங்கள் ஏறும் போதும் தங்கம் ஏறுச்சு. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. வீக்லி ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். கடந்த ஒரு வருஷத்துல இந்தியால பெண்கள் தான் புத்திசாலி ஆயிட்டாங்க. ஏன்னா தங்கத்திலயும் வெள்ளிலையும் முதலீடு பண்ணவங்க தான் நல்ல லாபத்துல உட்காந்துக்கிறாங்க. பங்குச்சந்தையில முதலீடு பண்ணவங்க பெருசா லாபம் இல்லை. இந்த ட்ரம்ப்புக்கும் ஃபெட் சேர்மனுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கு. நீங்க வட்டியை குறைக்கலன்னு சொன்னால் பதவியை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு மிரட்டுற தோணில வந்து ட்ரம்ப் பேசுறாரு. நம்பர் 1, அதீதமான எதிர்பார்ப்போடு பங்கு சந்தைக்கு வராதிங்க. மிகப்பெரிய ரிட்டர்ன்லாம் வந்து கிடைக்காது. பொதுவா வந்து பெரும் பணம் உள்ளவங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதிகமா ரிஸ்க் எடுக்காதவங்க பெரும்பாலும் நிஃப்டி பங்குகள், லார்ஜ் கேப் பங்குகள் தான் வாங்குவாங்க. SIP அப்படின்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்க முதலீடு பண்ணணும். அதுக்கு பேர் தான். நீங்க மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது நிறுத்திடுறீங்க, அப்புறம் மார்க்கெட் மேல புக் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் SIP கிடையாது. ஸோ SIP பண்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், எந்த காலகட்டத்திலையும் நீங்க SIP நிறுத்தக்கூடாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவங்க பங்குகளை வித்துக்கினே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு கடந்த 1.5 வருஷத்துல வித்து இருக்கிறாங்க. சோ பொதுவா வந்து வட்டி விகிதங்கள் கீழ் நோக்கி போகும்போது பாண்ட்ல முதலீடு பண்றது நல்லது. வட்டி விகிதங்கள் மேல் நோக்கி போகும்போது நீங்க வந்து FDல முதலீடு பண்றது நல்லது. பொதுவாகவே நம்முடைய பங்கு சந்தைகள் ஒரு தீபாவளி கிட்ட வரும்போது நம்முடைய பங்கு சந்தைகள் நல்லா இருக்கும். நம்ம தீபாவளி வந்து அக்டோபர் 20 அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்முடைய பங்கு சந்தைகள் ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து இன்னும் 2 மாசத்துல இந்த US இந்தியா ரிலேட்டடான டாரிஃப் விஷயங்கள் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய எக்கானமிக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறது வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதன் மூலம் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாமா? கண்டிப்பா இது வந்து ஒரு முடிவுக்கு வந்தே ஆக வேண்டிய ஒரு பிரச்சனை தான். ஆனா அது 2 மாசத்துல வருமா 1 மாசத்துல வருமான்றது யாருக்கும் தெரியாது. சமீபத்துல கூட அமெரிக்கால இருந்து இந்தியா வந்திருக்கிறாங்க இந்த நெகோசியேஷனுக்காக. இந்த நெகோசியேஷன் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இதுல யார் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க போறாங்க, முதல்ல ஒரு சொல்லுவாங்க, யார் முதல்ல கன்சமிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, who will blink first அப்படின்ட்டு. ஏதோ ஒரு காலகட்டத்துல சமாதானமா போறதுதான் 2 நாடுகளுக்குமே நல்லது. அதனால அவர் சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல குறைச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 25% வரி இருக்கலாம். அந்த கூடுதலான 25% வரி தான் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒன்று அமெரிக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்தியா வந்து நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், அல்லது இவ்வளவுக்கு மேல வாங்க மாட்டோம், ஒரு 50%, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி ஒரு 2 மாசத்துல முடிவு எட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், யூஎஸோட ஃபெட் ரேட் கட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இந்த ஃபெட் ரேட் கட் வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கியமா ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்கு? பொதுவாங்க வட்டி விகிதங்கள் குறையும் போது நிறைய பேர் பணத்தை வந்து வங்கியில வைக்க விரும்ப மாட்டாங்க. வட்டி கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணத்தை எடுத்து பங்கு சந்தையில, தங்கத்துல, வெள்ளியில அப்படிலாம் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ பொதுவான ஒரு நோக்கு என்னன்னா, வட்டி விகிதங்கள் குறையும் போது பங்கு சந்தைகள் ஏறணும். குறிப்பா ரேட் சென்சிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காரு, மோட்டர் பைக்கு, பேங்க்ஸு, இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து ரேட் சென்சிட்டிவ்ஸ். அது என்னன்னா, வட்டி விகிதங்கள் குறையும் போது நிறைய பேர் கடன் வாங்கி கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. ஏன்னா நமக்கு EMI கம்மியா தான் இருக்கும் வட்டி விகிதங்கள் கம்மியா இருந்ததுன்னா. ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான விஷயம். ஆனா சமீப காலங்கள்ல சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுதலாகவும் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கம் விலை ஏறணும். ஆனா என்னைக்கு வட்டி விகிதங்களை குறைச்சாங்களோ அன்னைக்கு மறுநாள் தங்கம் விலை கொஞ்சம் இறங்கி இருந்தது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வட்டி விகிதங்கள் வந்து இதை விட அதிகமா குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து ஒரு 35 பேசிஸ் பாயிண்ட் அல்லது 50 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட் தான் குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 100 பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு 1% இல்லைங்க. ஸோ அதனால இந்த வட்டி குறைப்புன்றது வந்து எதிர்பார்த்ததை விட குறைவு அப்படிங்கிறதுனால
அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தங்க விலை இறங்கிட்டு இப்போ திரும்ப தங்க மேலே ஏற்றத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கு. பங்குச்சந்தைகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் அது ஆல்ரெடி ரொம்ப மோசமா இறங்கி தான் இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் தான். இது இந்த வட்டி விகிதங்கள்னால நம்முடைய பங்குச்சந்தை ஒரு பெருசா மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த ட்ரம்ப்னுடைய வரி அது சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்ததுனால் கண்டிப்பா பங்குச்சந்தைகள் 26,000க்கு மேல, நிஃப்டி 26,000க்கு மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிசம்பருக்குள்ளாரவே. சார், இந்த ஃபெட் ரேட் கட் பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து 2 ரேட் கட் வரைக்கும் பாசிபிள் அப்படின்ற விஷயம் நமக்கு வந்திருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தங்கம் விலை அப்படிங்கிறது இது இங்கிருந்து உயருமா? தங்கம் விலை வந்து கண்டிப்பா உயரதான் செய்யும், அது இறங்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கம் விலை ஏறணும், வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கம் விலை குறையணும். ஆனா கடந்த சில ஆண்டுகள்ல வட்டி விகிதங்கள் ஏறும் போதும் தங்கம் ஏறுச்சு. அது என்ன காரணம்னா வட்டி விகிதங்கள் வந்து ரொம்ப அதிகமாயிருது, அது வந்து ஒரு பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போறதுனால தங்கம் விலை இந்த தடவை வந்து ஒரு ஜென்ரலா எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணியிருக்கு. ஆனால் அடுத்த சில மாதங்களில், அதாவது இந்த வருஷத்துக்குள்ளார இன்னும் ஒரு 2 தடவை ரேட் கட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அடுத்த வருஷமும் ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். ஏன்னா இந்த ட்ரம்ப் வந்து இப்படியே பிடிவாதமா இருந்து வரிகளை அதிகமாக விதிச்சாருன்னா அங்க இன்ஃப்ளேஷன் வந்து அமெரிக்கால அதிகமாகும். அப்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, வட்டி விகிதங்களை குறைக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நீங்க பார்க்கணும், இந்த ட்ரம்ப்புக்கும் ஃபெட் சேர்மனுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கு. நீங்க வட்டியை குறைக்கலன்னு சொன்னால் அவரை பதவியை விட்டே தூக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு மிரட்டுற தோணில வந்து ட்ரம்ப் பேசுறாரு. ஆனா அதே நேரத்துல வட்டி விகிதங்களை குறைக்கிறதும் இந்த சமயத்துல நல்லது இல்லை. ஏன்னா ட்ரம்ப்னுடைய டேரிஃப் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம வட்டியை வந்து அதிக அளவுல குறைக்க முடியாது. ஸோ அதனால ஒரு குறைஞ்ச அளவு குறைச்சிட்டு அவர் பதவியும் காப்பாத்தினாரு. அடுத்த சில மாதங்கள்ல வட்டி விகிதங்கள் இன்னும் 2 தடவை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு ட்ரம்ப் வாய் முடின்னு சும்மா இருப்பாரு. அடுத்த மீட்டிங் வரும்போது ஒருவேளை அதுக்குள்ளார இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுனால் இல்ல நாங்க எதிர்பார்க்கல, இன்ஃப்ளேஷன் குறையுன்னு எதிர்பார்த்தாங்க, இப்ப இன்ஃப்ளேஷன் குறையல, அதிகமாயிடுச்சு, அதனால இப்ப வட்டியை குறைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாலும் சொல்லலாம். ஸோ இதுல வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த ட்ரம்ப் ஃபெட் சேர்மனுடைய சண்டை, இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃபினுடைய இஃபெக்ட், ஸோ இது எல்லாமே நிறைய டைனமிக்ஸ், நிறைய மாறுதல்கள் இருக்கு. அதை பார்த்து தான் அது குறையுமா குறையாதா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். ஆனால் வட்டி வீதங்கள் குறைந்தால் பொதுவாக தங்கத்தினுடைய விலை ஏற வேண்டும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். இது சார், அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ள தங்கத்தினுடைய விலை குறைவு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, பெருமளவு குறையாது. ஒரு சிறிய அளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும் எப்பவுமே. பெரிய அளவுல வந்து தங்கத்தோட விலை குறையாது. சார், நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா 25,000 அபவ் தான் நமக்கு வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்மளுடைய நிஃப்டியுமே பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கா? கண்டிப்பா நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் இந்த வீடியோவால பயன்பெற்று இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல கடந்த பல வாரங்கள்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லின்னு வரேன். நிஃப்டி 25,100க்கு மேல க்ளோஸ் ஆச்சுனால் டெக்னிக்கலா இந்த மார்க்கெட் வந்து லாங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல 25,100க்கு மேல ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 200-300 புள்ளிகள் ஏற்றம் கண்டது 2-3 நாட்கள்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பொதுவா வந்து ஒரு பங்குச்சந்தைகள் எப்பவுமே வந்து ஒரு லீனியரா ஏறாது. அதாவது என்னன்னா ஒரு தினமும் 0.25% ஏறும் அப்படிலாம் ஏறாது. ஒரு நாள் 2% ஏறும், அடுத்த நாள் 1% இறங்கும், அடுத்த நாள் 3% ஏறும், அடுத்த நாள் 2% இறங்கும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டான மார்க்கெட்டா இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் மேலதான் இருக்கும். அதே போல ஒரு ஈவென்ட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது. அப்போ என்னைக்கு சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு ஒரே நாள்ல நிஃப்டி கிட்டத்தட்ட 4% மேல போச்சு. அதே போல ஏதோ ஒரு நாள் அந்த ட்ரம்ப் டேரிஃப் அது நெகோசியேஷன் முடிஞ்சு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கனால் அப்ப நடந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய மூவ் ஒரே நாள்ல கூட இருக்கும். ஒட்டுமொத்தத்துல பங்குச்சந்தைகள் இப்போ
டவுன் ட்ரெண்ட்ல இல்ல, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சார் நம்ம மொமெண்டம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இத்தனை அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. நிறைய சாதகமான சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்தெந்த செக்டார்லாம் நல்ல வளர்ச்சி பாதையில இருக்கு? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால அதிகபட்சமான பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஐடி துறை, பார்மசூட்டிக்கல் துறை, இது ரெண்டும் வந்து பாதிப்பு இருக்கும். இப்போ இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்தால் இந்த 2 செக்டரும் நல்லா ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வட்டி விகிதங்கள் குறையும் போது ரேட் சென்சிட்டிவ்ஸ் நல்லா இருக்கும். ஸோ பேங்க்ஸ் எல்லாம் ஓரளவு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ஆட்டோ ஸ்டாக்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து வட்டி விகிதங்கள் குறைச்சது ஒரு பக்கம், ஜிஎஸ்டி குறைச்சது ஒரு பக்கம். ஸோ இது 2 டபுள் வேமி. அதனால ஆட்டோ செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் விஷயமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தால் அது ஐடி துறைக்கும் பார்மசூட்டிக்கல் துறைக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும். சரி, இப்போ நம்ம பாக்குறோம் பங்குச்சந்தை ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க அப் ட்ரெண்டை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இங்க இருந்து நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறவங்க எந்தெந்த துறைகள்லாம் இங்க இருந்து கவனம் வச்சு பார்க்கணும்? முதல்ல ஷார்ட் டேர்ம் பத்தி பேசுவோம். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிஃப்டி வந்து 25,650. நான் சொல்றது ஒரு தோராயமான விலைகள். 25,650 போயிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,600 புள்ளிகள் இறங்கி திரும்ப மேல போய் திரும்ப கீழே வந்தது. அது வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24,400 அந்த இடத்துல டபுள் பாட்டம் ஆயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேல போயிருக்கு. அதனால கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 24,400 நல்ல சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 25,650. அதுதான் வந்து ஜூன் மாசம் 30ஆம் தேதி ஹை. ஸோ 24,400 ரொம்ப தூரமா இருக்குது அப்படிங்கிறதுனால ஷார்ட் டேர்முக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 25,650 அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீண்ட கால அடிப்படை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்திய பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் நான் வந்து புல்லிஷ் கிடையாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நம்ம தனியா ஒரு எபிசோடே போடுற அளவுக்கு பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் நிஃப்டி 26,300 அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. அந்த தேதியிலிருந்து அந்த பிரைஸ்ல இருந்து அடுத்த 4 ஆண்டு காலத்துக்கு எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயர்ல இப்ப நம்ம நெகட்டிவ்ல தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு -4% இருக்கும்னு வச்சுங்களேன். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8% பேங்க் எஃப்டி வட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா போன வருஷம் ஃபுல்லா 8% வரல, பிளஸ் -4% போயிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 12% நெகட்டிவ்ல இருக்கிறோம் எஃப்டில பணத்தை போட்டவங்களை கம்பேர் பண்ணும்போது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 20% ஏறணும். 20% ஏறினா தான் இந்த 12% லாஸை வைப் அவுட் பண்ணி பிளஸ் 8% எஃப்டி ரிட்டர்னுக்கு. அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா நம்பர் 1 ஒரு அதீதமான எதிர்பார்ப்போடு பங்குச்சந்தைக்கு வராதிங்க. இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்லாம் வந்து கிடைக்காது. 2வது இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் நிஃப்டி. பொதுவா வந்து பெரும் பணம் உள்ளவங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதிகமா ரிஸ்க் எடுக்காதவங்க பெரும்பாலும் நிஃப்டி பங்குகள், லார்ஜ் கேப் பங்குகள் தான் வாங்குவாங்க. மிட் கேப், ஸ்மால் கேப் வாங்கினீங்கன்னா அது ரிட்டர்னும் அதிகமா கொடுக்கும். அதே நேரத்துல பிரச்சனைன்னு வந்தால் ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். ஸோ அது வேற. ஸோ நீண்ட கால அடிப்படையில் ஓரளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல இந்தியாவில் பெண்கள் தான் புத்திசாலி ஆயிட்டாங்க. ஏன்னா தங்கத்திலையும் வெள்ளிலையும் முதலீடு பண்ணவங்க தான் நல்ல லாபத்தில் உட்காந்துக்கிறாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவங்க பெருசா லாபம் இல்லை. அதனால இப்ப நீங்க வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த டோன்ட் சேஸ் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா ஓடுற பஸ்ல ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பெல்லாம் பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு வருதோ அப்பெல்லாம் நீங்க முதலீடு பண்ணுங்க. ஓரளவுக்கு இந்த எந்த மொமெண்டம் நீங்க சொல்ற மாதிரி வட்டி விகிதங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ரேட் சென்சிட்டிவ்ஸ், ட்ரம்ப் டேரிஃப் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால எந்தெந்த துறைகள் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஓரளவு முதலீடு பண்ணீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல அபரிதமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அடுத்த சில ஆண்டுகளுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான்.
சரி, இப்போ எஸ்ஐபி முதலீடுகள் பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை கண்டினியூ பண்றதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம வந்து மார்க்கெட் அப்பானா நம்ம வந்து அப்போ எஸ்ஐபி முதலீடு பண்ணலாம், இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க நீண்ட கால அடிப்படைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஸோ எஸ்ஐபி முதலீடு பண்றவங்க இந்த நேரம் என்ன பண்ணலாம்? எஸ்ஐபி அப்படின்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்க முதலீடு பண்ணணும். அதுக்கு பேர் தான். நீங்க மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது நிறுத்திடுறீங்க, அப்புறம் மார்க்கெட் மேல போகும்போது பண்றீங்கன்னா அதுக்கு பேர் எஸ்ஐபியே கிடையாது. அது வந்து நம்பர் 1. 2வது, இன்னும் கேட்டீங்கன்னா பங்குச்சந்தைகள் எப்பெல்லாம் கீழே இருக்கோ அப்பெல்லாம் நீங்க எஸ்ஐபியில் அமௌண்ட்டை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கூடுதலா மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா, எப்பெல்லாம் பங்குச்சந்தைகள் 5% 10% இறங்கி இருக்கோ அப்பெல்லாம் 5000க்கு பதில் 10,000 முதலீடு பண்ணணும். ஸோ அதுதான் சரியான இது வருங்க. தவிர நீங்க ஒரு தடவை கீழே போகும்போதும் நீங்க முதலீடு பண்ணாம ஒரு தடவை மேல போகும்போது மட்டும் முதலீடு பண்ணீங்கன்னா அது தொடர்ந்து மேல போனாலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எஃப்டி ரிட்டர்னை கூட உங்களுக்கு பீட் பண்ணாது. மேல இருக்கும்போதும் வாங்கணும், கீழே இருக்கும்போதும் வாங்கணும். அப்பதான் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு நல்லது இருக்கும். ஸோ எஸ்ஐபி பண்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், எந்த காலகட்டத்திலையும் நீங்க எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது. சரி, இப்போ இந்த ஃபெட் ரேட் கட் பொறுத்த வரைக்கும் ரேட் கட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகும். அந்த மாதிரி அது வீக் ஆகும்போது மற்ற கண்ட்ரிக்கு வந்து குறிப்பா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எஃப்ஐஐ வந்து முதலீடு பண்ணுவாங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவுக்கு வந்து அது வந்து ஒரு சாதகமான சூழல் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்ல இது எல்லாமே வந்து ஒரு இப்படி இருக்கலாம் அப்படி. அதாவது வந்து ஒரு யூஎஸ் டாலருடைய கரன்சியினுடைய மதிப்புங்கிறது வந்து ஃபெட் ரேட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டுமே வச்சு முடிவாகிறது. அது நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபெட் ரேட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு பாராமீட்டர், அவ்வளவுதான். அது 1. 2வது, ஒரு யூஎஸ் டாலர் வீக் ஆகும்போது ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டை நோக்கி பணம் வரும். அது இந்தியாவை நோக்கி வருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்தியா மட்டும் இல்லை, நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இருக்கு. பிரேசில் இருக்கு, சைனா இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எமர்ஜிங் எக்கானமிஸ் இருக்கு, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இருக்கு. இந்த இந்தியாவில் பங்கு சந்தைகள் அதனால ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவங்க பங்குகளை வித்துக்கினே தான் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ், கொரோனா வைரஸ் சமயங்கள்ல கூட இந்த அளவுக்கு அவங்க விற்கல. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு கடந்த 1.5 வருஷத்துல வித்துருக்குறாங்க. ஸோ அதனால பணம் வந்து அமெரிக்கா விட்டு வெளியே போகும். ஆனா அது இந்தியாவுக்கு வருமா இல்ல மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு போகுமான்றது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ இந்த நேரத்துல மற்ற முதலீடுகள், இப்போ பாண்ட்ஸ் மாதிரியான முதலீடுகளை வந்து முதலீட்டாளர்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணணுமா? கண்டிப்பா. அதாவது எப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்கள் குறைகின்றதோ அப்பெல்லாம் வந்து பாண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கடந்த 1 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ 3-4 தடவை வந்து வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து வட்டி விகிதங்கள் கீழ் நோக்கி போகும்போது பாண்டில் முதலீடு பண்றது நல்லது. வட்டி விகிதங்கள் மேல் நோக்கி போகும்போது நீங்க வந்து எஃப்டில முதலீடு பண்றது நல்லது. சார், நிறைய சாதகமான சூழல் நம்ம இந்திய பங்குச்சந்தையை நோக்கி இப்போ இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வரும் வாரம் எப்படி இருக்க போகுது? வரும் வாரம் வந்து பங்குச்சந்தைகள் இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் பயஸ்ல தான் இருக்கும். 25,000 அதுக்கு கீழே போகாத வரையில் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு புல்லிஷ் மொமெண்டத்துல தான் இருக்கும். பொதுவாகவே நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு தீபாவளி கிட்ட வரும்போது நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும். நம்ம தீபாவளி வந்து அக்டோபர் 20 அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அபரிதமா மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா அது ட்ரம்ப்னுடைய டாரிஃப் டீல் ஏதாவது ஒன்று வந்ததுனால் 26,000 தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அடுத்த மீடியம் டேர்ம் அடுத்த 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 26,000 இருக்கும் அப்படின்னு கணிக்கலாம். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ so much for joining. Thank you. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. வீக்லி ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.